வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 9, 2026 நிஃப்டி ஆப்ஷன் பையிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் கொடுக்கறதில்ல, கால்ஸும் கொடுக்கறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க 500 பாயிண்ட் கேப் டவுன்ல தான் ஓப்பனே ஆயிருக்கு. ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரியாக இருந்தும் அட் த மணி பார்த்தீங்கன்னா 300 கிட்ட இருக்கு. அதனால் நம்ம 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது டீப் அவுட் ஆஃப் மணி ஆகிடும். பார்க்கலாம், ப்ரீமியம் டிகே ஆகுதான்னு பார்ப்போம். பேட்டர்ன் கிடைச்சாலும் ப்ரீமியமை பொறுத்து தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். மார்க்கெட் ரொம்ப வேலட்டைலாக இருக்குது. சரியான பேட்டர்ன் எதுவும் கிடைக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னையோட டே ஹையை கூட இன்னும் ரீச் பண்ணலை. பார்க்கலாம். பேட்டர்னே இல்லாமல் அது போயிட்டே தான் இருக்குது. சரியான பேட்டர்ன் இன்னும் கிடைக்கல. நம்ம டே ஹையும் ரீச் ஆகலை. ரேசிங் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் ரேசிங் வெஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே தான் பிரேக் அவுட் ஆகணும் இல்லையா? ஆனால் இப்போ மேலே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்ட்ரி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. ஒரு வேளை என்ட்ரி எடுத்தால் கூட இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. பேட்டர்னை பார்க்காம என்ட்ரி எடுத்திருந்தா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ரீச்சாக தான் ஆயிருக்கு. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகலை, அது ரிட்டர்ன் வந்துருச்சு ரிவர்ஸில். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து லாஸில் தான் போயிருக்கோம். அதனால தான் நம்ம என்ட்ரி எடுக்கலை. நம்ம பேட்டர்ன் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நமக்கு எந்த என்ட்ரியும் கிடைக்கல. இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.